ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க. தமிழகத்தில் எம்பிசிக்கு மட்டும்தான் அரசு வேலை கிடைப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்கறாங்க. நாங்க கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேட்கிறேன்னா 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க. முக்கியமான வேலைகள் குரூப் 1, குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 டிஜிபி இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.